அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒரு முஃமின் அல்லாஹ் எப்படி பலமாக்குறான், இதான் முஃமின். அல்லாஹ் எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறான், ஒரு சான்ஸை கொடுக்குறான். அல்லாஹ் பதமாக்குறதுக்கு தான் இதெல்லாம் தர்றான். அல்லாஹ் உங்களை என்னோட கோபம் இல்லை, உங்களோட கோபம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் முஃமின் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை? அல்லாஹ் உங்களோட பேச விரும்புகிறான், அதான் பிரச்சனை. ஏன் உங்களுக்கு பிரச்சனை, ஏன் உங்களுக்கு நோய், ஏன் உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை? அல்லாஹ் உங்களோட பேச விரும்புகிறான். எப்படி பேச விரும்புகிறான்? பிரச்சனை இல்லாட்டி நீங்கள் தஹஜ்ஜுத்ல எழும்புவீங்களா, சஜ்தால் உட்காருவீங்களா? முழு உலகமும் தூக்கம், ரப்புல் ஆலமீன் முதல் வானம், என்னிடம் கேட்பவர்களுக்கு நான் கொடுக்க தயார், கேட்கிறீர்களா? நான் பாவத்தை மன்னிக்க தயார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, புல் ஐசியூவில், உங்களுக்கு தூக்கமே வருகிறது இல்லை, திடீரென்று எழும்புறீங்க, சஜ்தால் அழுது அழுது அல்லாவோட பேசுகிறீங்க. அல்லாஹ்க்கு உங்களை நோவிக்கணுமா? அல்லாஹ் அவனோட பேச வைக்கிறான். அல்லாஹ்க்கு உங்களோட பேசணும், நீங்கள் அவனோட பேசணும், அவன் உங்களோட பேசணும். இதான் இரக்கம், இதான் அன்பு. நான் கேட்குறேன், உங்கள் நிறைய இரவுகளை கடந்திருப்பீங்க, அற்புதமாக பாசமாக நிறைய இரவுகள். அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுங்க பாப்பா, உங்கள் வாழ்க்கையில் மறக்க இயலாத இரவுகள் ரமதான்களுடைய சில இரவுகளாக இருக்கலாம். பெரும்பாலான முஃமின்களுக்கு நீங்கள் அழுதது ஏன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் கண்ணால் கண்ணீர் கொட்டிச்சு, உங்கள் கல்பு துடிச்சிச்சு. நீங்கள் காணாத ரப்பை நீங்கள் பார்க்க விரும்பினீங்க, உங்கள் ரப்புட்டு எல்லாத்தையும் சொன்னீங்க, அவன் உருவம் உங்களுக்கு தெரியாது, உங்கள் கண் அதுக்கு தான் அழுந்துச்சு. யா ரப், அந்த சஜிதாவில் நீங்கள் கொஞ்சினீங்க, நீங்கள் நிறைய அழுதிங்க. அந்த ரமலானுடைய இரவை விட சிறப்பான ஸ்வீட் மெமரி உங்களுக்கு காட்ட இயலுமா? முஃமின்களுக்கு நான் கேட்குறேன். காஃபிர்கள் எக்கச்சக்கமான இரவுகளை கழிக்கிறாங்க. முஃமின்களுக்கு அந்த கொஞ்சின இரவு மாதிரி, துடிச்சு துடிச்சு அல்லாட்ட சொன்ன இரவு மாதிரி, ஏன் அழுக வந்துச்சுன்னு தெரியாமல் நிறைய அழுந்து கொட்டின அந்த இரவு மாதிரி, நான் இன்னும் கொஞ்சம் சஜிதால இருக்கணுமே ஃபீல் பண்ணுற அந்த இரவு மாதிரி, அந்த மாதிரி இரவுகள் நீங்கள் சில மாதங்களில் எவ்வளோ தூங்கினாலும் அவ்வளோ இன்பமாக அடைஞ்சிருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறது உண்மையா? நான் சொல்றது உண்மையா? அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அல்லாஹ் உங்களை கூப்பிடுறான் பேசுறதுக்கு, அல்லாஹ் உங்களை விரும்புறான். வாங்க அடியார்களே என்னோட பேசணும் கூப்பிடுறான். பேசணும்ன்ற ஒரு பிரச்சனையை உங்க தலையில வைக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ் கோவமா மிராஜுக்கு இவ்வளவு வேகமா எடுத்த அல்லாஹ் ஹிஜ்ரத் அவ்வளவு ஸ்லோவா அனுப்பினானே, கோவமா? ஏன் அவ்வளவு கோவமா? 9 நாள் தானே மக்கா இருந்து மதீனாவுக்கு, ரசூலுல்லாஹ் போனது வேற ரூட்ல, அல்லாஹ் கோவமா? இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் கோவமா? எடுத்து குழந்தைய வெட்டுங்க, கோவமா? உங்க பொண்டாட்டியும் புள்ளையும் விட்டுட்டு போங்க, கோவமா? வல்லாஹி இல்லை. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை காட்டணும்டா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும். பிரச்சனையை தந்த பிறகு உலகமே கைவிட்ட நேரம் ரப்புல் ஆலமீன் நேரடி உதவி காண்ட உடனே உங்களாலும் என்னாலும் தாங்க முடியாது, யா ரப், இன்னொரு படி மேலே காலை வைப்பீங்க. நான் உன்னை நெருங்கி விட்டேன். ஃபர்ஸ்ட் பிரச்சனை சின்னது, வல்லாஹி அடுத்த பிரச்சனை பெருசு. உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தது ஃபர்ஸ்ட்டுக்கு நெருப்பில் போகிறதா குழந்தையா இருக்கிறதா? எது? நெருப்பில். ஷுவரா? இல்லை. ஷுவர்? மஷா அல்லாஹ், நெருப்பில் போகிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு 2 ஆப்ஷன். உங்களை ஒரு பேச்சுக்கு, உங்கள் புள்ள இருக்குது, நெருப்பில் போடணும், ஒன்று நீங்கள் நெருப்பில் விழுந்து செத்து போங்க, இல்லைன்னா குழந்தைய தாங்க, குழந்தைய அருங்க. இப்படி 2 தந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு 2 ஆப்ஷன் தந்தா, நெருப்பில் விழுங்க செத்து போங்க ஒரு பேச்சுக்கு, கட்டாயம் செஞ்சாகணும், இல்லை குழந்தைய அருங்க. இப்படி 2 தந்தா என்ன செய்வீங்க? நெருப்பில் விழுவீங்க. குழந்தையா இருக்கிற யாராவது இருக்கீங்களா? ஆனால் உண்மையாக புத்திசாலியாக இருந்தால் என்ன செய்யணும்? புத்திசாலி இருந்தா, ஏய் குழந்தைய கொடுத்தா இன்னொரு குழந்தை பெத்தெடுக்கலாம், நெருப்பில் விழுந்தா புள்ளைய பெற இயலாது, நஅூது பில்லாஹி மின்னா. அப்படிப்பட்ட புத்திசாலி இந்த உலகத்துக்கு தேவையில்லை. அவன் ஓவர் புத்தி. ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு அதை தாண்டி போகும், அன்பு அதை தாண்டி போகும். விளங்குதா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷன் என்ன முடிவு எடுப்பான்? ஏன் புள்ளைய நான் இருக்கிறதா? நோ, நான் நெருப்பில் பாயிறேன், நீ வாழு ராஜா. அதான் ஒரு வாப்பா, அதான் ஒரு உண்மை. ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹ் கொடுத்தது நெருப்பில், 2வது கொடுத்தது அதை விட கொஞ்சம் கஷ்டம். பொண்டாட்டியும் புள்ளையும் விட்டுட்டு போகணும், பின்னாடி திரும்பக்கூடாது, போகணும். யார போகணும், நான் பார்த்துக்கொள்வேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஃபைனல் அல்லாஹ் சொன்னா, எல்லாம் முடிஞ்சாச்சா, இப்போ அருங்க. கொண்டு போய் அறுக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான் விளங்குது உங்களுக்கு? கடைசி பவர் ஆகுதா இல்லையா? அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் முஃமினா இருந்தால் நீங்கள் நினச்சிடாதீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை, இதுக்கு பிறகு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு. வல்லாஹி இதுக்கு பிறகு தான் இன்னும் பெரிய பிரச்சனை வரப்போகுது. நீங்கள் எல்கேஜிலேருந்து இப்போ தான் 1ஆம் ஆண்டு பாஸ், அட்வான்ஸ் லெவல் கேம்பஸ் வரைக்கும் போகணும். வாழ்க்கையில் எக்கச்சக்கமாக உசுறு தள்ளாடும், ஊசலாடும். நீங்கள் கண்ணால் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் கையில் கொண்டு போய் குழந்தைய கொடுத்தாங்க, அவர் வச்ச பேர்லேயே இப்ராஹிம்.
அவர் வச்ச பேர்ல இப்ராஹிம், இப்ராஹிம் நபி மாதிரி வரணும், அவ்வளோ இறக்கமாக வச்ச பேர். குழந்தை மூச்சு திணறது, 1.5 வயசு, 18 மாதம். இப்ராஹிம் ரசூலோட கண்ணால கண்ணீர் வச்சு சஹாபாக்களுக்கு, யா ரசூலல்லாஹ், நீங்க குழந்தை கையில அல்லாஹ் ரூஹ எடுத்துட்டான், அல்லாஹ் ரூஹ எடுத்துட்டான். ரசூலா ஜனாசா வச்சுட்டு பயான் நிகழ்த்தினாங்க. மக்கள் தப்பா பேசினாங்க. சூரியகரன் என்ன சொன்னாங்க? உங்க மகன் மரணத்துக்கு தான் இது. ரசூலா சொன்னாங்க, இல்லை, யார் இதை காண்றீங்களோ, ரசூலா அல்லாஹ்வோட கோயிச்சாங்களா, அவங்க தர்மம் பண்ணட்டும், அவங்க தொழட்டும், அவங்க பிரார்த்தனை ஈடுபட்டும். எவ்வளவு நேசம் இருக்கும் ஜனாசாவை கையில் வச்சுட்டு பயான் பண்ணுறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். நாங்கள்லாம் பேசுவோம், செய்வோமா? ஏதாவது பேசினா ஜனாசாக்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய நல்லியார்களே, மதீனாவில் வேற எந்த யூனிவர்சிட்டியும் இல்லை. இந்த குர்ஆன் கல்பில் இறங்கிச்சு. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை ஓதுறதுக்கு ஒரு முறை இருக்குது, படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது, விளங்குறதுக்கு ஒரு முறை இருக்குது. இதை விட்டு போட்டு நாங்கள் இல்லையே இல்லை. ஒரு முஃமினுடைய கல்பில் இது இறங்கி அவன் டோட்டலா ஒரு காஃபிர் அவன் கிட்ட வைக்கல. ரசூல் ஆஜபன் ஆஜபன், நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்பா, ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு எப்படி படிச்சு தந்தீங்க, நீங்க இவ்வளவு மாறிட்டீங்க. டோட்டலா ஒரு முஃமின் அவன் அசையவே மாட்டான். ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு படியாக அவனுக்கு பிரச்சனை கூடும், அவன் படிப்படியாக அல்லாஹ் அவன் இறங்குவான். பாருங்க, மூசா